ஹலோ மக்களே, மறையாதீங்க அங்கூடி. நாங்க காலத்தை எங்க நிக்கணும்னு கேட்டியானா மகளே, அப்ப நாங்க வெகலங்கள் டீம் சார்பாட்டி இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு போறோம். எங்கன்னு கேட்டியானா நம்ம கேரளா பொன்முடிக்கு கேட்டியாடா. காலத்தை 4 மணியே எழுச்சி வந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ தான் கரெக்ட் வெளுத்து ஒருத்தனை நெட் விழிச்சிருந்தில்ல, ஒருத்தனை காணல, நீங்க தேடலாம். சகுந்தலா விழிச்சோம் அவனுக்கு ஒரு யாத்திரை ஒன்று காலையில சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிச்சு. சரி, அப்ப நாங்க இங்க ஒரு பெட்ரோல் பம்ப் வந்தோம் பெட்ரோல் போடுறதுக்கு. டீசல் போட்டோம், டீசலும் போட்டுட்டு எல்லாம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட போனோம். சரி, அங்க போறதா அடுத்து ஒரு வகலம் உண்டாக்கி அதெல்லாம் வீடியோ எடுத்து போடியோம். மறக்காம பாருங்க. சரி, இந்த வீடியோ வேற ஒருத்தனை எனக்கு ரிமெம்பர் பண்ணது. யாரு? வாங்க போ. அவர் வயசானவர், கண்ணு தெரியுமான்னு தெரியல. ஐயோ, 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் செல்லோன்னு கண்ட்ராக்ட் நினைச்சிட்டு இருக்கியா? அவரு சவுதியில 7 வருஷம் மாட்டு என்ன வண்டி மாட்டு வண்டி ஓட்டி நடந்தாரு. மகளே, அப்ப நாங்க பொன்முடிக்கு வந்தாச்சு கேட்டியா. பயங்கர பனிமூட்டம். தொட்டடுத்து யார் நிக்கிறவங்களோட கண்ணு காணல. என்னது இது, ஒரே பனிமூட்டமா இருக்கு. செல்வனுக்கு அல்லங்களும் கண்ணு காணாது. என்னை வண்டி ஓட்டுறவங்க குறைச்சு செல்லுங்க. எப்படியோ தப்பிதவரை எங்களை கொண்டு வந்தாரு நீ மலை உச்சிக்கு. சரி, பேச விரும்புறீங்களா? உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப உருட்டியா. மகளே, இங்க உள்ள வந்தாங்களே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பொன்முடி எக்கோ டூரிசம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்களா? பொன்முடி அப்படின்னா கோல்டன் ஹேர். எக்கோ டூரிசம் என்னது? எக்கோ டூரிசம்னா எக்கோ அடிக்கிறதா? இப்போ வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுற்றுப்புற சூழலுக்கு வந்து தூய்மையான சுத்தமான. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஒரு ஆடு கொம்பு ஆடுன்னு சொல்லி ஆடவே இல்ல. பரவாயில்ல, சிரிச்சேன். கல்லா போயிட்டு மனசு சங்கடம். எனக்கே தெரியும். அப்ப நாங்க இப்ப உள்ளுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் கேட்டலாம். உள்ளுக்கு தணுப்பு ஒண்ணு இல்ல இருந்தாலும் நான் முன்னுக்கு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருக்கா வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து வழியில வந்து வழி ஒண்ணும் தெரியல. நீதி யாரு காலேஜ்ல படிச்சு காக்கரா மூக்கரா கம்பெனில வேலை பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் என் தம்பி. ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படியான். ஓர் கொட்டு கொட்டு, ஓர் கொட்டு கொட்டு, ஈர் கொட்டு இரு கொட்டு, ஈர் கொட்டு இரு கொட்டு, மூ கொட்டு முக்கொட்டு, மூ கொட்டு முக்கொட்டு, நா கொட்டு நா கொட்டு, நா கொட்டு நா கொட்டு, ஐ கொட்டு ஐ கொட்டு, ஐ கொட்டு ஐ கொட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பொன்முடியில பயங்கர பனிமூட்டம் மாதிரி கிட்டலாம் வருது. ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் நல்லா அடிச்சது, மழையும் பெய்யுது அந்த டைம்ல. அடுத்து அதை காணாத போகுது. ஒரு பாடி நான் கடந்து உறங்குது. கண்ணு காணதா? மார்சல் மார்க் எங்கே செல்லும். பொன்முடியில என்ன ஸ்பெஷல்னு கேட்டியான்னா, மலைமலையா இருக்கு, அடிக்கடி புகை மூட்டமா இருக்கு, பக்கத்துல எவன் நிக்கணும்னு தெரியல, எவன் வந்து பறந்துல அடக்கி தட்டு தட்டு ஓடுனாலும் தெரியாது. கண்ணாம்பூச்சி விளாடக்கு அடிப்பொலி ஸ்பாட் கேட்டியலா. ஒளிச்சிருந்து பேசிட்டு இருக்க மேடையில பேசாத, அடிச்சு பறந்துடைய பேத்தோட ராஸ்கல் தோமஸ். செல்லி தத்தினியும் கல்லாம் நம்பாதீங்க. நாங்க அண்ணே இருக்கா அண்ணா தெரியுதுல டாப்புல இங்க அண்ணா இருக்கு. அங்க எல்லாம் யாரவே இல்லை கேட்டியலா. ஏன்னா எங்களுக்கு வையான் ஒன்னும் தின்னாதாக வந்தான் காலத்தே. எங்களுக்கு வையா இல்ல இவனுக்கு வையான். என்ன வையான் வயத்து பனினா பாரு. அங்க அண்ணா அங்கண்டு வருது பாத்தியா அவரு போக. அது இப்ப எங்களை கிராஸ் ஆகும் போது ஒண்ணுமே தெரியாது. எதிர்த்தாப்புல யாரு வரான்னு தெரியாது, பஸ் வந்தாலும் தெரியாது, வண்டி வந்தா தெரியாது, யாரு நடந்து வந்தாலும் தெரியாது. ஆனா உண்மையிலே ஆனா எவன் அங்கிட்டு பீடி அடிச்சு தள்ளியான்னு தெரியல, இவ்வளவு போக அடிச்சு தள்ளியா. செல்லம் இப்ப ஒரு கவுண்டர் அடிச்சு செல்ல முடியாது. சரி சரி மக்களை, நாங்க இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். நிறைய சில பேர் நம்ம சைட்ல தக்கலை வேர்க்கிளம்பி நம்ம மாத்தூர் சைட்ல நிறைய மக்கள் நிறைய மக்கள் வந்திருக்கியாவ. நம்ம வகலங்கள் சேனல் பாக்கி ஆட்கள் நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து பேசினாவா, அதை வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சும்மாதான் சொல்லியும்
இல்ல உள்ள பேசிட்டு நுரையீரல் வீடியோ பிளாங்கா போச்சு அப்ப சும்மா பாயிண்ட் போடுவேன்னு சொல்லி போடு. அப்படி சும்மா போட்டு ஆமா அது உள்ள சாப்பிட போறோம் இங்கிட்ட நல்ல வயிறு பசியா இருக்கு. காலத்தை கூட போஸ் கொடு. இடையில பேசியா ராஸ்கூல். காலத்தை 2 சப்பாத்தி பீஃப் முட்டை கறி புரோட்டா சாய எல்லாம் குடிச்சோம். என்னாலும் என்னன்னா இந்த மலை யாரு நாங்க டயர்டுல காரம் கொண்டு வந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு டயர்ட் ஆயிருக்கு ஏன்னு தெரியல. என்ன இது மகளே நிறைய பேர் நாங்க போட்டோ அடிக்கும் இந்த தாமஸுக்கு போட்டோ அழகா கிளிக் ஆகலன்னு சண்டை பிடிச்சிருந்தாரான். என்ன செய்ய தொப்பியெல்லாம் வச்சப்ப உருப்படியா கிட்டேயும் செல்லி ஒண்ணு நம்பாதீங்க. நம்ம மட்டும் நல்லதா போட்டோ எடுக்கணும். நமக்கு ஒரு இவன் photo எடுக்கணும்னா 4 வாக்கி தெரிச்சு ஏன்னா கையில கேமரா எடுத்து அடிப்பொலியா எடுத்து கொடுக்க ஒருத்தன் வந்த நேரத்தை ஓர் கொட்டுன்னு பாட்டு பாடிட்டு தெரியும். ஒண்ணு என்னடா அவரு ரீல்ஸ் வேண்டி வீடியோ எடுத்துட்டு தெரியுது. அங்க ஒண்ணு நான் கேமரா கொண்டு தெரியுது. செல்வனை மட்டும் தான் பாவம் கேட்டீங்களா. எல்லார்ட்டையும் நல்லா பேசணும். ஐஸ்வர்யா முகத்துல ஐஸ்வர்யம் உண்டு வந்த நேரத்தை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். எங்களை வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு அண்ணன் எங்களோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்புறம் சரி சும்மா காரியத்துக்கு சும்மா தமாசா செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்க காரியத்துக்கு தான் செய்யணும். நிறைய பேர் எங்க வீடியோ பாக்குறீங்க உள்ளவியா. அப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாருங்க மக்களே கிஷோரண்ணா நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்கணும்னா உனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நல்லா இருக்கு மக்களே. சாப்பிடலாம்னு ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி வண்டியை ஒதுக்கணும். என்னமோ என்ன கொஞ்சம் ஓவரா துள்ளணும்னு தோணுது. அதனால வந்த விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா டயர் பஞ்சரு. பாத்தீங்களா பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. அதுக்கு பேர் என்ன ஜாக்கி வச்சு ஒய்த்தீனி ஸ்டெப்னி எல்லாம் மாட்டிட்டு தான் கிளம்பியது போல இருக்கும். ஒரு இக்கட்டான இடத்துல வந்து மாட்டணும். அதனாலதான் ஒன்னும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கு. இல்லைன்னா வண்டி ஒற்றை கையில கில்லில விஜய் தூக்குவாரலாம். அதே போல தூக்கலான்னு பிளான் போட்டேன். வேண்டாமா ஃப்ரெண்ட் ஏரியா போர்டெல்லாம் கலந்து வரணும்னு எழுதினா. அதனால நான் என்ன வீரத்தை அதில் காட்ட கேட்டிடலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். செல்லுல கூம்பிடிச்சது ஏன்னா செல்லுன வண்டி. எந்த விதி இது வல்லாத்த சாதி இது. எப்படியும் ஒரு அரை மணிக்கூர் ஆகும். நாங்க இங்க அரை மணிக்கூர்ல கூட 1 மணிக்கூர் ஆகும். ஜாலியா தான் இருக்கு. என்ன செய்யுது மழையும் பெய்யுது. இங்க ஒரு பாவனையில் அவங்க கஷ்டப்படி. ஏன்னா காரை பத்தி அவனுக்கு தான் தெரியும். நமக்கு ஒரு ஐடியா இல்லை. ஒருத்தர் மலைக்கு ஒதுங்கி நிற்க அங்க தூரத்துல. பொன்முடி வந்துட்டுள்ள வியாபாரங்கள் உண்டுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ செல்லுல சார்ஜ் தீர நீ நாங்க சாப்பிட போறோம். விளாக இதோட நிப்பாட்டலான் இருக்கோம். எல்லாரும் பாய் காட்டுங்க. அடுத்து இதே போல ஏதாவது ஒரு ட்ரிப்பு போனா வீடியோ எடுத்து போடியும். இல்லை சார்ஜ் இல்லை தீந்து